மலைகளின் ராஜா ஹிமவானின் மகளாக பிறந்தவர் பார்வதி தேவி. அவள் சிறுவயதிலிருந்தே சிவபெருமானின் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தாள். அவள் மனதில் ஒரே எண்ணம்தான், சிவபெருமானை என் கணவராக பெற வேண்டும். ஆனால் சிவபெருமான் உலக வாழ்க்கையே துறந்து கைலாயத்தில் தியானத்தில் இருந்தார். கடும் தபசு தொடக்கம். பார்வதி தேவி அரச வாழ்க்கையை விட்டு காட்டுக்குள் சென்று கடும் தவம் செய்தாள். வெயில் எரித்தது, மழை கொட்டியது, குளிர் நடுங்க வைத்தது. ஆனால் அவள் ஒருபோதும் மனதை மாற்றவில்லை. அவள் தினமும் ஒரே மந்திரம் சொன்னாள், ஓம் நம சிவாய. தேவர்கள் கவலை. பார்வதியின் கடும் தவம் பார்த்து தேவர்கள் பயந்தார்கள். அவளின் சக்தி அதிகரித்தால் உலக சமநிலை மாறும் என நினைத்தார்கள். அதனால் அவர்கள் சிவபெருமானை அணுகினர். சிவபெருமான் சோதனை. சிவபெருமான் பார்வதியின் பக்தியை சோதிக்க முடிவு செய்தார். அவர் ஒரு சாதாரண மனிதர் போல வந்து பார்வதியை அணுகி, சிவனை மறந்துவிடு, இவ்வளவு கஷ்டம் வேண்டாம் என்றார். ஆனால் பார்வதி சிரித்தாள். என் உயிரே சிவன்தான், அவரை நான் மறக்க முடியாது என்றாள். உண்மையான பக்தி வெளிப்பாடு. அவளின் உறுதியையும் தூய அன்பையும் பார்த்த சிவபெருமான் மகிழ்ந்தார். அந்த நொடியில் அவருடைய உண்மை ரூபத்தில் காட்சியளித்தார். கைலாயத்தின் ஒளி பூமி முழுவதும் பரவியது. தெய்வீக ஒன்றிணைவு. சிவபெருமான் சொன்னார், உன் பக்தி தூயது, நீயே என் சக்தி. பார்வதி தேவி ஆனந்த கண்ணீருடன் அவரை வணங்கினாள். அந்த நாளில் இருந்து சிவன் சக்தி ஒன்றாகி உலகத்தை காக்கத் தொடங்கினர். இந்த கதையின் உண்மை பொருள், உண்மையான பக்தி இருந்தால் எதுவும் சாத்தியம். நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. தூய மனதிற்கு தெய்வ அருள் நிச்சயம் கிடைக்கும். சிவனின் அருள் பெற மனம் தூய்மையாக இருக்க வேண்டும்.